உங்களுடைய மனைவியினுடைய ஒரு ஃபஸ்ட்டு உங்கள் மனைவி ஓட்ட வாங்குங்க சார். பட் எப்போ ஒரு பெண் தனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று அவங்க நீதிமன்றத்தை நாடிட்டாங்களோ, இப்போ நீதிமன்றம் மற்றும் மக்கள் மன்றம் இதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அவங்க நான் மன உளைச்சலுக்கு ஆளானேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, அவங்க ஒரு துன்பத்தை அனுபவித்ததாக சொல்கிறார்கள். மிக முக்கியமான கேள்வி, உங்களுடைய மனைவியை நீங்கள் கண்ணீர் சிந்த வச்சுட்டு நீங்கள் எந்த பெண்ணுடைய கண்ணீரை இந்த தமிழ்நாட்டில் துடைக்க போகுது? ஏன் அவங்க வச்சுக்கலையா, இவங்க வச்சுக்கலையா, கருணாநிதி வச்சுக்கலையா, எம்ஜிஆர் வச்சுக்கலையான்னு பேசுறது இருக்குல்ல. இது அவங்க கட்சி தொண்டர்கள் உண்மையிலேயே பேசினார்கள் என்றால் எவ்வளோ ரசிகர்கள் ஆசைப்படுறாங்க. எத்தனை ரீல்ஸ் அவங்களே ரெண்டு பேரையும் விஜய் சங்கீதா வச்சு போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த கேஸு இப்போ ஏன் தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி ஏன் வெளியில் கொண்டு வரணும்? இதில் எதுவும் அரசியல் காரணங்கள்? நீங்கள் முதல்வர் ஆகணும், மக்களின் பிரதிநிதி ஆகணும் அப்படின்னா மக்களின் வலி தெரியணும்ல சார். உங்களுக்கு உங்கள் மனைவியோட வலியே தெரியல. ஆனால் விஜயை கல்யாணம் பண்ணும்போதே அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரோட மகளாக தான் இருந்தாங்க. அப்புறம் எப்படி அவங்கள ஃபினான்ஷியலாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களே தொண்டர்களே கொஸ்டின். கூட இருந்தவங்களுக்கு தானே சார் உங்கள் நேச்சர் தெரியும். கூட இருந்தவங்க உங்களுக்கு ஓட்டு போடலன்னா அப்போ ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம். வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் சக்தி இயக்கத்தின் தேசிய பொறுப்பாளர் சுபத்ரா தேவி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். விஜய் சங்கீதா அவர்களுடைய விவகாரத்து பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஏன்னா மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுருந்தீங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விவகாரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தும் பெண்கள் அமைப்பும் மாதர் சங்கமும் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் மிக கடுமையான விமர்சனங்களை வச்சுருந்தீங்க. என்ன கோபம் விஜய் மேலே? எந்த கோபமும் இல்லை, யார் மேலேயும் எனக்கு எந்த கோபமும் இல்லை. பெண்களுக்கான உரிமை யாருக்கும் கிடைக்காமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கன்சர்ன். என்னுடைய கன்சர்ன் ஒரு பெண்ணாக சகோதரி சங்கீதா அவர்கள் மீது அவர்களுடன் நான் நிற்கிறேன் அப்படிங்கிறது தான். எந்த பெண் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களோட நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதியும் நிற்கணும் அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு பெண்ணுமே நிற்கணும் அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன். ஸோ இந்த இஷ்யூவில் இப்போ அவங்க மியூச்சுவல் டிவோர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி, அதை பற்றி நம்ம யாருமே பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் மியூச்சுவல் டிவோர்ஸை பற்றி நம்ம திருப்பி வளைச்சி பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். பட் எப்போ ஒரு பெண் தனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று அவங்க நீதிமன்றத்தை நாடிட்டாங்களோ, இப்போது நீதிமன்றம் மற்றும் மக்கள் மன்றம் இதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எனக்கு நியாயம் கிடைக்கலன்னு சொன்னாங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம்தான் சமுதாயமும் நிற்க வேண்டும், எல்லாருமே நம்ம நின்றாகணும். அப்போ யார் இந்த பாதிப்பை ஏற்படுத்தினாங்களோ அதுக்கு அவங்க கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இல்லை, அவங்க வெளியில் மக்கள்கிட்ட ஒன்றும் அவங்க சொல்லலை எனக்கு நீதி வேணும் அப்படின்னு. நீதிமன்றத்தில் போய் பேசியிருக்காங்க. தட் இஸ் ஓகேங்க. ஒரு நீதிமன்றத்துக்கு போய் நீங்கள் எனக்கு நியாயம் கிடைக்கல, நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இப்போ நமக்கு பல கேள்வி வருது இல்லையா. ஸோ உங்கள் மனைவி அவங்க சொல்கிறாங்க நான் மன உளைச்சலுக்கு ஆளானே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எனக்கு பொழுது போல, எனக்கு இன்னும் கொஞ்சம் காசு வேணும்னு தேவைப்படுது, அதனால நான் இந்த வழக்கை பதிகிறேன்னு அவங்க பதியலையே. அவங்க நான் மன உளைச்சலுக்கு ஆளானேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, அவங்க ஒரு துன்பத்தை அனுபவித்ததாக சொல்கிறார்கள் இல்லையா. அப்போது நம்ம அவங்க பக்கம்தான் நம்ம நிற்கணும். இந்த பல கேள்விகள் வருது. மிக முக்கியமான கேள்வி, உங்களுடைய மனைவியை நீங்கள் கண்ணீர் சிந்த வச்சுட்டு நீங்கள் எந்த பெண்ணுடைய கண்ணீரை இந்த தமிழ்நாட்டில் துடைக்க போகிறீர்கள் இல்லையா சார். எல்லா புருஷன் பொண்டாட்டிக்கும் சண்டை வரும் சார் இல்லையா. சண்டை வரலன்னா புருஷன் பொண்டாட்டியே இல்லை. ஓகே. ஸோ அப்போ ஏதோ 2 நாள் 4 நாள் பேசாமல் இருக்கலாம், 2 வாரம் 4 வாரம் பேசாமல் இருக்கலாம், 3 மாதம் 6 மாதம் கூட பேசாமல் இருக்கலாம், பிறகு பேசிப்பாங்க. ஏன் அந்த பேசாமல் இருக்கிறதுல நீ எனக்கு அநியாயம் பண்ணிட்ட அப்படின்னு அந்த பெண்ணோ அல்லது அந்த ஆணோ நீ எனக்கு அநியாயம் பண்ணிட்ட அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அந்த கோபத்தின் மூலமாக அவங்க தெரிவிக்கிறாங்க. அதுக்கு பிறகு நான் பண்ணது எவ்வளோ தப்பு அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க, சமாதானமாகறாங்க, ஒன்று சேர்றாங்க.
ஸோ இந்த கோபங்கள், இந்த விஷயங்கள் வந்து அந்த குடும்பத்துக்குள், அந்த உறவுக்குள் ஒரு ஜனநாயகத்தை நிலைநாட்டுகிறது இல்லையா? ஸோ ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பு தாங்க நிலைக்கும். ஒரு சமத்துவம் இல்லாத ஒரு உறவு வந்து நிலைக்கவே நிலைக்காது. அது எந்த உறவாக வேணா இருக்கட்டும், அது அப்பா பிள்ளையா இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும். லவ்ங்கிறதே மரியாதை இது தானே. ரெஸ்பெக்ட் இல்லாமல் உங்களுக்கு அன்பு வந்து வாய்ப்பே கிடையாது. மரியாதை இல்லாத இடத்தில் அன்பு பிறக்கவே பிறக்காது இல்லையா? ஸோ அப்போ வந்து ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு அடிப்படை அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அதுவும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு போக்சோ சட்டமாக இருக்கட்டும், ஒரு பெண்களுக்கான பணி பாதுகாப்பு சட்டமாக இருக்கட்டும், வரதட்சணை கொடுமை சட்டமாக இருக்கட்டும், பெண்களுக்கான அனைத்து உரிமைகளையும் சொத்து இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து காங்கிரஸ் வந்து தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வி ஆர் வெரி சென்சிட்டிவ் டு உமன் இஷ்யூஸ். இந்த நாட்டில் பாதி ஜனத்தொகையான பெண் வந்து ஒரு மோசமான நிலையில் வச்சுட்டு இந்த நாடு எப்படி நல்லா இருக்கும்? இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுனால தான் நீங்கள் எதிர்க்கிறீங்களா? மிக சரியான கேள்வி. யார் ஒரு அநியாயத்தை செய்திருந்தாலும் அதை வந்து கேள்வி கேட்க வேண்டிய அரசியலுக்கு வராம சினிமாவில் இருந்திருந்தாலும் ஒரு பெண்ணிற்கு நீங்கள் வந்து ஒரு சமத்துவத்தை, ஒரு மரியாதையை, ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் தரலை, அவங்க கண்ணில் கண்ணீர் சிந்த வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். உங்கள் 2 பேருக்கும் உங்களை கம்பல் பண்ணி வாழுங்கன்னு யாருமே இந்த உலகத்தில் சொல்லவே இல்லை சார். உங்கள் 2 பேருக்கும் பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணுங்க. ஆனால் கரெக்டாக நீங்கள் செட்டில் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணணும் இல்லையா? நீங்கள் ஒன்று ஒரு பொண்ணு கூட நல்லா வாழணும், அல்லது அவங்கள செட்டில் பண்ணிவிட்டு ஃப்ரீ பண்ணிவிட்டு நீங்கள் என்னன்னாலும் நீங்கள் வேறு வாழ்க்கை அமைச்சிக்கோங்க, இல்லை தனியாக வாழுங்க, உங்கள் விருப்பம் எப்படி வேணால் வாழுங்க. ஆனால் 2மே பண்ணாமல் இருக்கக்கூடாதுல்ல. நீங்கள் உன்னை நான் ஃப்ரீ பண்ணவும் மாட்டேன், நான் அதே வீட்டிலையே வச்சுப்பேன், உனக்கு மன உளைச்சல் எப்படி சார்? ஒரு வீட்டில் வந்து நீங்கள் இருந்துகிட்டே இருக்கிற எவ்வளோ ஒரு மன உளைச்சல், அது ஒரு பெண்ணாக இருந்து பார்த்தா தான் சார் உங்களுக்கு புரியும். அது வெறும் ஆண் சமூகமாக இருந்தால் உங்களுக்கு புரியவே புரியாது. மெஜாரிட்டி ஆஃப் த சோஷியல் மீடியா 90-95% ஆண்களாக இருக்கிறாங்க. கன்சியூமர்ஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா ஆண்களாக இருக்காங்க. 5 to 10% தான் பெண்களாக இருக்காங்க. அதனால் யார் சோஷியல் மீடியாவில் இருக்கோமோ நம்ம வந்து சோஷியல் மீடியா வழியாக நம்மளுடைய குரலை வந்து பதிய வைக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து கட்டாயம் இருக்குது. இல்லை, ஆனால் அவங்க பெண் தொண்டர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பெண் தொண்டர்களே நேத்து கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க விருப்பம் சார். இல்ல இல்ல சார், இங்க பாருங்க, அவங்களுடைய தொண்டர்கள் இல்ல ஒரு விதமா பல அரசியல்வாதிகள் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சிருக்காங்க. பல ஆண்கள் கிராமங்கள்ல வந்து எப்படின்னா வச்சிருக்காங்க, எங்க தலைவர் வச்சுட்டு போறாருங்கிற ரேஞ்சுக்கு எல்லாம் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பெண்கள்னு சொன்னதுனால அதே பெண்கள் தான் பேசுறாங்கன்ற. சரி, அந்த இடத்துல அவங்க உண்மையிலேயே அவங்க ஒரு விஜயோட ஃபேனாங்கிறது எனக்கு டவுட். ஏன்னா நிறையா வந்து அதான் சொல்கிறேன், நிறையா வந்து சும்மா மேடப் வீடியோவாகவே இருக்குது. நிறையா வந்து மீடியாவில் சும்மா ஏதோ ஒரு கட்சி, நாளைக்கு காங்கிரஸ் கட்சி துண்டை போட்டு கூட ஏதாவது ஒன்று யார் மேலே வேணால் அவதூறு கலப்பலாம். ஸோ அந்த மாதிரி வந்து சும்மா இஷ்டத்துக்கு பேசுகிறது, சும்மா அந்த ரீல் ஓடும் அப்படிங்கிறதுக்காக போகிறதும் இருக்குது. ஸோ அதனால் அந்த இதை பற்றி எனக்கு தெரியலை, அந்த உண்மையில் எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஒரு வாதம் இருக்குல்ல, அவங்க வச்சுக்கலையா, இவங்க வச்சுக்கலையா, கருணாநிதி வச்சுக்கலையா, எம்ஜிஆர் வச்சுக்கலையான்னு பேசுறது இருக்குல்ல, இது அவங்க கட்சி தொண்டர்கள் உண்மையிலேயே பேசினார்கள் என்றால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஊழல் பண்ண மாட்டேன்னு இன்னைக்கு சொல்கிறீங்க சார், நாளைக்கு ஊழல் பண்ணிவிட்டு திமுக பண்ணலையா அதிமுக பண்ணலையான்னு பேச ஆரம்பிச்சிங்கன்னா, எல்லா தப்புமே பண்ணிவிட்டு அவங்க பண்ணலையா இவங்க பண்ணலையா, அவங்கள கேட்டியா இவங்களை கேட்டியான்னு சொன்ன ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க சார்? அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், தூய ஆட்சி கொடுப்போன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, தூய ஆட்சியில் பெண்கள் அழுதுட்டு இருக்கலாமா இல்லையா? பெண்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன், பெண்களுக்கு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், நீங்கள் எத்தனாயிரம் வாட்டி சொல்லியிருக்கிறீங்க. நிறைய பெண்களை பற்றி பேசுனது நீங்கள் தான். ரேஷன் கடையில் வரவேற்கிறேன், நான் எதை வரவேற்கிறேன், ரேஷன் கடையில் அதை நான் தனியாக பேசுகிறேன். பெண்களுக்காக நீங்கள் நிறையா விஷயங்கள் பேசுகிறது, அடிக்கடி முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறத நான் வரவேற்கிறேன். ஆனால் அது ஒரு பேஷனாக போயிடுச்சா அந்த அரசியலில்? பெண்களை பேசினா வாக்கு கவர்ந்துடலாம் இல்லை ஈஸியாக இல்லை, அது வந்து ஃபேஷன் ஆகணும். நாங்கள் 50% இங்கே உட்காந்துட்ருக்குறோம், நாட்டில் பாதி நாங்கள், தமிழ்நாட்டில் பாதி நாங்கள், எங்களுக்காக பேசாமல் எந்த அரசியல் கட்சியும் இருக்க முடியாது, எல்லா அரசியல் கட்சியும் பேசித்தான் ஆகணும். இல்லை பேசித்தான் ஆகணும், அது ஓகே. இல்லை பேஷனுங்கும் போது நான் என்ன சொல்கிறேன்னா, அதை தாண்டி நான் முற்போக்கான காமிக்கிறதுக்கு ஒரு தலித் அரசியலை பேசினா நான் ஒரு
எப்படி என்ன காரணமா வேணா இருக்கட்டும் சார், என்னாதடே நீங்க பேசிதான் ஆகணும், வழிக்கு வந்துதான் ஆகணும். அதுதான் சோஷியல் ப்ரெஷர். அது போலித்தனமா போயிரும்ல. போலித்தனம்னு எப்ப தெரியுதோ அப்ப வச்சு செய்வோம்ல உங்களை. நீங்க அந்த சோஷியல் ப்ரெஷர் சொல்றேன். அப்படிதான் சார் எல்லாரையும் வழிக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. பேசுற அளவுக்காக வந்திருக்காங்கன்றீங்க. நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருமே வாழ்க்கையில திருந்திக்கிட்டே இருக்கோம், இன்க்ளூடிங் மகாத்மா காந்தி, இன்க்ளூடிங் நீங்க வந்து புத்தர் எடுத்துக்கோங்க, இயேசு எடுத்துக்கோங்க, யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க சார். நோபடி புத்தரும் காந்தியுமே புத்தரும் காந்தியாக பிறக்கவில்லை. அவர்கள் வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் யோசிச்சு தன்னை திருத்தி தன்னை மாற்றி தான் அவங்க அப்படியே வர்றாங்க. அரசியல் தலைவர்கள் கூட அப்படி தான், அப்படியே மாறி தான் வர்றாங்க. ஸோ திரு விஜய் அவர்கள் ஒரு தலைவராக வரணும் அப்படின்னு அவருக்கு ஆசைப்படுறதை நான் வரவேற்கிறேன். இன்னும் நிறைய பேர் வந்து தலைவராக வரணும்னு ஆசைப்படுறது தான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்துக்காக தான் நம்ம நிற்கிறோம், ரைட்? ஸோ அப்போ வர்றதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை தகுதிப்படுத்திக்கணும்? குறைந்தபட்சம் 5-6 வருஷமாக இருக்கிற இந்த இஷ்யூ நீங்கள் உங்கள் மனைவியை மகிழ்ச்சியாக சார்ட் பண்ணி அருமையாக வாழலாம். எவ்வளோ ரசிகர்கள் ஆசைப்படுறாங்க, எத்தனை ரீல்ஸ் அவங்களே வந்து 2 பேரையும் விஜய் சங்கீதா வச்சு போட்டுட்ருக்குறாங்க, பண்ணலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் கம்பல் பண்ணி உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரோட இருங்கன்னு யாருமே சொல்லலை. அது இல்லை ஆர்கியூமெண்ட். ஒன்று இப்படி இருங்க, அல்லது ப்ராப்பராக கரெக்டாக நியாயமாக செட்டில் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் செட்டிலே பண்ணாலும் நீங்கள் கொடுத்த மன வலிக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டுதாகணும். இல்லை இதுதான் நீங்கள் இவ்வளோ நாள் 5 வருஷமாக இருக்குன்றீங்க. இந்த கேஸு இப்போ ஏன் தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி ஏன் வெளியில் கொண்டு வரணும்? இதில் எதுவும் அரசியல் காரணங்கள் இருக்கான்னு இருந்துட்டு போகுது சார், இருந்துட்டு போகுது. பழி வாங்குதல் தான் அது இருந்துட்டு போகுது சார். அப்படிதான் பழி வாங்குவோம். என்ன காரணமாக வேணாலும் இருக்கட்டும் சார். நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு காலில் ஒரு புண்ணை வச்சிருக்கிறீங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட சுமூகமாக முடிச்சுக்கலாம் நினச்சிருக்கலாம். ஒருவேளை எலெக்ஷனை பாதிக்கும். நீங்கள் ஒரு காலில் புண்ணு வந்துருச்சு உங்களுக்கு, அந்த புண்ணை நீங்கள் சரி பண்ணாமல் வச்சுக்கிட்டே இருந்தால் அது எப்போ வலிக்கும்? எப்போ வேணால் வலிக்கும். அது நீங்கள் விருப்பப்பட்டப்போ அது வலிக்கணும்னு அவசியம் இல்லையே, அதுக்கு எப்போ வேணாலும் வலிக்கும் இல்லையா? நீங்கள் புத்திசாலின்னா, நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கீங்கன்னா உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் மட்டும் கிளியர் பண்ணியிருக்கணும்ல எல்லாமே, இல்லையா? ஸோ நீங்கள் இதுவே உங்களை பற்றின இந்த ஒரு விஷயமே நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் கிளியர் பண்ணி வைக்கல அப்படின்னு சொன்னால், ஏன்னா எல்லாருமே வந்து அரசியலில் உங்களோட எதிரியுடைய குறையை எடுத்து பேச தான் சார் செய்வாங்க. அப்படிதானே வந்து ஜனநாயகம் வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போகும். ஜனநாயகத்தில் ஏன் எதிர்கட்சின்னு ஒன்று இருக்குது? எல்லாரும் ஒருத்தருக்கு ஓட்டு போடுங்கப்பா, அவர் தான் சர்வாதிகாரின்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. ஏன் வந்து எதிர்கட்சின்னு ஒன்று இருக்குது? ஏன் ஒருத்தரை தேர்ந்தெடுக்காமல் 234 பேரை தேர்ந்தெடுக்கிறோம்? ஏன் சட்டசபையில் 234 பேரையும் கூப்பிடுறோம்? ஏன் எதிர்கட்சிக்கு இடம் வைக்கிறோன்னா, எதிர்கட்சிங்கிறது அவசியம். எதிராக ஒருத்தர் சொல்லும்போது தான் அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு ஸ்டெப்பு இன்னும் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்னை பற்றி சொல்லுங்கள், நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு ஜனநாயகத்தில் நம்ம மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இல்லை, அதுதான் கரூர் இஷ்யூ, ஜனநாயக இஷ்யூ, அப்புறம் தொடர்ந்து பொய்யா சொல்ற மக்கள் சந்திப்புக்கான விஷயம் எதை பற்றினாலும் அப்புறம் இது அப்படின்னு தொடர்ந்து இஷ்யூவை அவர் மேலே எதை பற்றியுமே ஒரு பொய்யா போலியா ஒரு புரட்டா எக்ஸாஜரேட்டடாக சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் இது ஏன் இப்போ வந்துச்சு அப்படின்னா, ஏன் வரக்கூடாது? எது வேணால் எப்போ வேணால் வரும் சார், ஏன் வரக்கூடாது சார்? இது 5-6 வருஷமாக ஓடி ஆகுங்க சார், ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கான ஹோம்ஒர்க்கே பண்ணலையே சார். பேசிக்காக என் கேள்வியை கேளுங்க சார். நீங்கள் 5 வருஷமா 6 வருஷமா உங்களை நம்பி வந்த உங்கள் ரசிகை உங்களுக்கு 2 குழந்தையை பெற்று அருமையாக வளர்த்து ஆளாக்கி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு என்ன நியாயம் பண்ணியிருக்கீங்க? அவங்க தனக்கு நியாயம் நடந்ததாக நினைக்கலையே சார். அவங்களுக்கே தனக்கு அநியாயம் நடந்ததாக ஒரு பெண்ணை, தன் மனைவியை நினைக்க ஏன் வைத்தீர்கள் சார்? நினைக்க வைக்கலாமா அப்படி? அதாவது அப்ரஸருக்கு தெரியாது, அப்ரஸிக்கு தான் தெரியும். ஒடுக்கப்பட்டவருக்கு தான் அந்த வலி தெரியும், ஒடுக்குபவருக்கு அந்த வலியே தெரியாது. இப்போ இந்த ஒரு பில்டிங் இருக்குது, இந்த பில்டிங்கில் வந்து ஒரு கால் ஊனமுற்றவர், ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் வந்து வர முடியுமா அப்படின்னு கேட்டால், வர முடியுமா முடியாதானே யோசிச்சிருக்க மாட்டாங்க. கால் இருக்கிறவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. யாருக்கு காலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கோ அவங்க தான் 3 மாடி ஏறணுமா, இப்போ எனக்கு முட்டி வலி இருக்குன்னா இது 3 மாடி ஏறணுமா அப்படிங்கிற கேள்வி அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் வந்து அந்த வலியையும் குரலையும் எழுப்புவார்கள்.
அதுக்கு தான் நம்ம நியாயம் சொல்லணும். அவங்களோட ஷூஸ்ல இருந்து தான் பார்க்கணும். பாதிக்கப்பட்டவர்களுடைய ஷூஸ்ல இருந்து தான் பார்க்கணும். ஒரு முதல்வர், நீங்கள் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, ஓகே, நீங்கள் முதல்வர் ஆகணும், மக்களின் பிரதிநிதி ஆகணும் அப்படின்னா மக்களின் வலி தெரியணும்ல சார். உங்களுக்கு உங்கள் மனைவியோட வலியே தெரியல, ஊரில் இருக்கிற எல்லா பெண்ணும் அப்போ ஒரு குடிச்சிட்டு போட்டு அடிக்கிறானே, அந்த பெண்ணுடைய வலி உங்களுக்கு எப்படி தெரியும்? வந்து 4 மனைவியை வச்சிட்டு இருக்கிறவங்க, ஏமாத்துறவங்க எவ்வளவோ இருக்குது. பணம் கொடுக்காம இதில் அவங்க சொல்கிறாங்க, சார் எனக்கு ஃபினான்ஷியலி என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்கள் மனைவிக்கு நியாயமான பணத்தை நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறீங்க, அதே லைஃப் ஸ்டைல் உங்கள் மனைவி வாழ்றோம், ஓகே. அந்த மனைவிக்கு நீங்கள் அந்த லைஃப் ஸ்டைலில் வாழ்கிற அளவுக்கு பணம் கொடுக்கலன்னா அது டொமஸ்டிக் வயலன்ஸ்னு உங்களுக்கு தெரியுமா? குடும்ப வன்முறை சட்டப்படி உங்கள் மனைவிக்கு போதுமான பணத்தை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் அது குடும்ப வன்முறை சட்டப்படி குற்றம். சட்டத்தை இயற்ற விரும்பும் நீங்கள் எந்த சட்டத்தின் கண் வழியாகவாவது குற்றவாளியாக நிற்கலாமா? இருக்கக்கூடாது இல்லையா? சார்ட் பண்ணுங்க சார், மன்னிப்பு கேளுங்க அவங்க கிட்ட, குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாம கூட நீங்க வந்து வலி ஏற்படுத்தியிருக்கலாம். நிறைய பேர் வேணும்னு கூட வலி ஏற்படுத்த மாட்டாங்க, தெரியாம கூட வலி ஏற்படுத்தியிருக்கலாம். அவங்க எப்படி பார்க்குறாங்க புரிஞ்சுக்கிறாங்கங்கிறது வந்து உங்களுக்கு ரீச் ஆகாமல் இருந்திருக்கலாம். வாட் எவர் பி த ரீசன், நீங்கள் ப்ராப்பராக செட்டில் பண்ணுங்க, ப்ராப்பராக மன்னிப்பு கேளுங்க. உங்களுடைய மனைவியினுடைய ஒரு ஃபஸ்ட்டு உங்கள் மனைவி ஓட்ட வாங்குங்க சார். இல்லை அதான், அப்போ அவங்க வந்து நீங்கள் ஃபினான்சியலாக என்னை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் விஜயை கல்யாணம் பண்ணும்போதே அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரரோட மகளாக தான் இருந்தாங்க அப்படின்னு. அப்புறம் எப்படி அவங்கள ஃபினான்சியலாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களே தொண்டர்களே கொஸ்டின்லாம் எழுதி. அது ஒரு நியாயமான கேள்வி இல்லை சார். ஸோ என்னுடைய கணவர் எனக்கு என்ன அந்த வீட்டில் இருக்கும்போது என்ன செய்யணுமோ அதை செய்து தான் ஆகணும், அது அவருடைய கடமை. அதை அவர் செய்ய மாட்டார். அதனால் நான் வந்து வேறு எங்கள் அப்பா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னா எனக்கு வலிச்சுக்கிட்டே இருக்கும் மனசு. ஒரு பெண்ணுக்கு உணர்வு வந்து அப்படி தான் இருக்கும். நீ கணவருக்கு காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இழுத்து போட்டு நாங்கள் வேலைக்கு போய் உங்களுக்கு சோறு போடுவோம் சார். 1000 பெண்கள், கோடிக்கணக்கான பெண்கள் இந்த நாட்டில் கணவர் குடிச்சிட்டு தான் முடியாமல் கிடப்பார், குடிச்சிட்டு தான் வேலைக்கு போகாமல் இருப்பார். ஆனால் இவங்க உழைச்சி அந்த கணவனுக்கும் சேர்த்து கஞ்சி ஊற்றுவாங்க. அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் தான் பெண்கள். ஆனால் நீங்கள் எல்லா காசையும் வச்சுக்கிட்டு உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வலி வருது இல்லை, அந்த வலியை நீங்கள் எதை வச்சு காம்பன்சேட் பண்ண போகிறீங்க? எவ்வளோ காசு இருந்தாலும் கையில் காசு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. நீ வந்து என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறல, உன்னை நம்பி வந்தேன்ல, உன்னை நம்பி வந்தேன், நீ வந்து எனக்கு எதிராக செயல்படுற, எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அது ஏன் தப்பு கூட இல்லை, தப்பு பண்ணது நீனு இல்லையா? அப்போது இது நியாயமா, இது சரியா? உங்கள் மனைவிக்கு நியாயம் செய்யாமல் நீங்கள் யாருக்கு நியாயம் செய்ய போகிறீர்கள்? இல்லை அதுதான் மறுபடியும் அதே சார். நீங்கள் தப்பு செய்யாதவங்க உலகத்தில் யாருமே கிடையாது சார், ஓகேவா? அதனால தப்பு பண்ணதை கூட பண்ணிட்டீங்க சார். இப்போ நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது தான் நான் இப்போ கேட்குற கேள்வி. 1 வருஷம் தப்பு பண்ணீங்க, 2 வருஷம் தப்பு பண்ணீங்க, 3 வருஷம் தப்பு பண்ணீங்க, 4வது வருஷமாவது அதை நீங்கள் சரி பண்ணியிருக்கணும்ல. ஏதோ ஒரு பாயிண்டில் நான் பண்ணுறது தப்பு, இவளுக்கு வலி கொடுத்துட்டேன், நான் இதை சரி பண்ணணும், நியாயம் பண்ணணும், என்னை நம்பி வந்த பொண்ணு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும்ல ஏதோ ஒரு பாயிண்டில். இப்போ வரைக்கும் உங்களுக்கு அந்த எண்ணம் வராதனால தானே அந்த பொண்ணு வந்து இன்னுமே கோர்ட்டுக்கு போகிற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு. ஒருவேளை முதல்வர் ஆகிட்டா அதுவும் கிடைக்காதுன்னு நினச்சிருப்பாங்களோ? என்ன பயமோ அந்த பொண்ணுக்கு தெரியாது சார். கூட இருந்தவங்களுக்கு தான் ஒருத்தரோட நேச்சர் தெரியும், நமக்கு என்ன தெரியும்? கூட இருந்தவங்களுக்கு தானே சார் உங்கள் நேச்சர் தெரியும். கூட இருந்தவங்க உங்களுக்கு ஓட்டு போடலன்னா அப்போ ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம். நான் எல்லாமே தப்புன்னு நான் சொல்லவே இல்லை சார். இவ்வளோ நாள் இருந்தது கூட விடுங்க, இப்போ கூட நீங்கள் திருந்தலாம், இப்போ கூட நீங்கள் மாறலாம். ஏன்னா எப்போ 60 வயசில் கூட மனசு மாறுறோம் சார், 50 வயசில் மாறுறோம், எல்லா வயசுலேயுமே எல்லாருமே மாறிட்டு தான் இருக்கோம். யாருமே இங்கே பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் மாறிக்கிட்டே இருக்கணும்ல. நான் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கணும்ல, நான் மேலேயே உட்காந்துட்டு இருக்கேன். தவற உணரையாவது செய்யணும்ல. தவற உணரணும், தவற உணர்ந்தது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்திங்களோ அவங்களுக்கு புரியணும், அவங்க உங்களை மன்னிக்கணும் இல்லையா? அவங்க ஓட்டை வாங்கணும் கண்டிப்பா. அப்புறம் இந்த 5 ஆண்டுகளில் 4000க்கும் அதிகமான பெண்கள் வன்முறை நடந்திருக்கு. அதாவது போக்சோ வழக்கும் சேர்த்து குடும்ப வன்முறையும் சேர்த்து. இதற்காக தொடர்ந்து மாதர் சங்கமோ இல்லை இந்த மாதிரியான கூட்டணி கட்சிகளோ என்ன விதமான முன்னெடுப்புகளை எடுத்தாங்க? விஜய்ங்கிறதுனால மட்டும் இதை பேசுகிறாங்களே அப்படின்னு சில பத்திரிகையாளர்கள்
கொஸ்டின் முன்வைக்கிறாங்க. ஏன் கேட்கக்கூடாது சார்? இப்போ வந்து சார் இவங்க மாதர் சங்கம் இவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் கேட்கலன்னு சொல்கிறதெல்லாம் பெரிய அநியாயம் சார், ரொம்ப தப்பு. எனக்கு தெரியும், அவங்களில் பல பேரை எனக்கு பர்சனலாக தெரியும். அவ்வளோ போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ குரல் எழுப்பியிருக்காங்க, இது எல்லாமே உண்டு. இன்னொன்று, பெண்களுக்கு போராடக்கூடிய சுதந்திரம் கூட ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் நம்ம நாட்டில். போராட்டத்துக்கு புரியா அப்படின்னு தான் கேட்குறாங்க. பஸ்ஸுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க சார் போராட்டத்துக்கு போகிறதுக்கு, அல்லது போராட்டத்தையே விடுங்க, உன் விருப்பப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க, மூஞ்சியை தூக்கி வச்சுப்பாங்க, இப்படி இமோஷ்னலாக உங்களை துன்பப்படுத்துவாங்க. இப்படி பல இது இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இருக்கும். பாசம் காட்டி கூட கட்டுப்படுத்துவாங்க, ஏதோ ஒரு விதத்தில் இது பண்ணுவாங்க. உங்களை வந்து இந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்ட பாரு, குழந்தைய விட்டுட்டு போயிட்ட பாரு அப்படின்னு, என்னமோ அவ மட்டும்தான் குழந்தைக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியும், வீட்டில் இருக்க யாருமே பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியும், ஆதி காலத்துல இருந்தே குழந்தைகளை வந்து கூட்டம் கூட்டமாகத்தான் நம்ம வளர்த்துருக்குறோம். ஒருத்தரோ 2 பேரோ ஒரு குழந்தைய வளர்க்கவே முடியாது, கூட்டம் கூட்டமாக தான் நம்ம குழந்தைய வளர்த்துருக்குறோம். ஓகே, ஸோ அப்போ வந்து இப்போ மட்டும் ஒரே ஒரு பெண்ணுக்கிட்ட நீங்கள் முழுசாக வந்து ஒரு குழந்தை 2 குழந்தை 3 குழந்தைய கொடுத்துட்டு வீட்டையும் நீ தான் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், ஓ ஹெல்த்தையும் பார்க்கணும், ஓ அழகையும் பார்க்கணும், நீ அழகாக இல்லைன்னா வேற இவங்க வேற யார்கிட்டையாவது வேற போயிடுறாங்க, இவ்வளோத்தையும் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் இல்லையா? அந்த ப்ரெஷரே இன்ஜஸ்டிஸ். இதுக்கு மேலே நீ வந்து இன்னொருத்தருக்காக போராட வேற செய்யணும், அது எல்லாத்துக்கும் நீ போராடணும், எல்லாத்துக்கும் ஒன்று விடாமல் போராடிட்டு தான் நீ இதுக்கு போராடணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அநியாயம். அஃப்கோர்ஸ் நம்ம பார்க்குறோம் சார், நம்ம பார்க்கும்போது இது ஒரு அநியாயமாக தெரிஞ்சுன்னா அதுக்கு குரல் எழுப்புவோம், வேற ஒரு விஷயம் அநியாயமாக தெரியும் போது குரல் எழுப்புவோம். சில சமயம் வந்து தெரியாமையே கூட போயிடும், அப்போ அதுக்கு நீ எழுப்பலையா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. சரி, யாரு வந்து எப்போ குரல் எழுப்புறாங்களோ அந்த குரல் நியாயமானதான் நீங்க பார்க்கணும். சரி, இப்போ இதுல வந்து நிறையா திமுக சைட்ல இருந்தோ அல்லது மற்ற கட்சிகள் சைட்ல இருந்தோ அவங்கெல்லாம் ஒழுங்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எனக்குமே அந்த கேள்வி இருக்கு, ஓகேவா? அது வந்து அவங்க தப்பு பண்ணும்போது அவங்கள்ட்டையும் அந்த கேள்வியை நம்ம வைக்கிறோம், எல்லா ஆண்கள்ட்டையுமே வைக்கிறோம், எல்லா கேள்வி. இப்போ இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம எல்லார்கிட்டையுமே இந்த கேள்வியை வந்து வைக்கிறோம். நம்ம எல்லா ஆண்கள்லையுமே நீங்க மாறுங்க, நீங்க அப்படின்னு தான் தலைவராகவோ இல்ல வேட்பாளராகவோ பார்க்காம ஒரு ஆணா பார்க்குறீங்க. ஆணாகவும் பார்க்கிறேன். ஒரு மக்கள் பிரதிநிதியாக வர்றதுவதற்கு போதுமான தகுதியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாமான்னு கேட்குறேன். உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.